ஜோதிட ரீதியில் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் மனிதர்களின் பிறப்பு, வாழ்க்கை, விதி அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றன. சூரியன் உயிர் சக்தியை, சந்திரன் மனதை, செவ்வாய் வீரியத்தை, புதன் அறிவை, குரு ஞானத்தை, சுக்கிரன் இன்பங்களை, சனி கர்மபலனை அளிக்கின்றனர். ராகு கேது கர்ம விலக்கு, சாப பலனையும் தருகின்றனர். அதே போல பஞ்சபூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அனைத்து உடல்களையும் பிரபஞ்சத்தையும் ஆளுகின்றன. ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படாதவர். அவர் வாயு புத்திரர், காற்றின் அதிபதி. காற்று எதனாலும் கட்டுப்படுத்த முடியாதது போல அவர் பஞ்சபூதங்களையும் தாண்டிய சக்தி. சிவ அம்சத்துடனும் விஷ்ணு பக்தியுடனும் நிறைந்தவர். நவகிரகங்களையும் வென்றவர். சனி பகவானை, உன் பக்தர்களை நான் துன்பப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளித்தார். அதனால் தான் சரஸ்வதி அஷ்டம சனி காலங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரம். நவகிரகங்கள் நம் கர்மபலனை அளித்தாலும் ஆஞ்சநேயரின் அருள் அதை மாற்றி நன்மை தருகிறது. அதனால்தான் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது, நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் கட்டுப்படுத்த முடியாத ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர். ஜெய் ஹனுமான்.